அம்மா என்னம்மா நீ? நான் பாட்டு இங்க பேசிட்டே இருக்க, நீ பாட்டு ஏதோ ஒரு யோசனைல இருக்க. இல்லடி நிர்மலா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த பக்கம் 2 பேர் போனாங்க. அவங்கள பார்த்தா இந்த பவானியும் சிவசாமி மாதிரி இருந்துச்சு. பவானி ஓகே, சிவசாமி அவர் எங்க இங்க வந்தாரு? என்னமா உளறிட்டு இருக்க? என்னடி பண்றது? இவ்வளவு தூரம் கடல் தாண்டி வந்து கூட வேண்டாதவங்களெல்லாம் இந்த மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கு. வேற ஒண்ணு இத பாரு, அவன் மேல இருக்கிற கோவத்துல அவளை பத்தி நினைச்சுக்கிட்டே அவளை பத்தி பேசியே உன் உடம்புக்கு எடுத்துக்கிறேன். சரியான லூசா இருக்கிய. இதான் உன் வியாதியே. வா வாங்கறல. ஏன் நிர்மலா, அடுத்தவங்க மேல கோவம் வந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் மனசு பாதிச்சு வைத்தியத்துக்கு வர வேண்டி இருக்குமா? ஆமாமா, வேண்டாத நினைப்பு ஜாஸ்தியாக டென்ஷன் ஏற்படும், படபடப்பு ஏற்படும். அதனால மனசும் பாதிக்கும், உடம்பும் பாதிக்கும். மனசுல சோர்வு ஏற்படுறதுனால பிபியும் ஜாஸ்தியாகும். உனக்கு அது ரெண்டுமே இருக்குமா? நீ வேணா கொஞ்ச நேரம் உட்காந்துற. மேடம், சார் உங்களை கூப்பிடுறாரு. இங்கே இருமா. Excuse me. Yes, come in. Hello. I'm Nirmala from Chennai. Yes. Okay, Nirmala, welcome to Singapore. உங்களை பத்திய டீடைல்ஸ்லாம் அந்த ஃபைல்ல நான் பார்த்தேன். வெரி இம்ப்ரெசிவ். நீங்க நாளையில இருந்து இந்த சென்டர்ல டியூட்டில ஜாயின் பண்ணலாம். Thank you sir. எனக்கு என்ன மாதிரியான வர்க் சார்? நீங்க இந்தியால என்ன மாதிரி வேலை பாத்தீங்களோ அதே வேலையை தான் இங்கேயும் செய்ய போறீங்க. உங்களோட டெடிகேஷன், உங்களோட கமிட்மெண்ட் எப்படி அங்க செலுத்துனீங்களோ அதே தான் நாங்க இங்கேயும் நீங்க செலுத்துவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா சார். இந்த சென்டர்ல இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிச்சயமா நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் நடந்துப்பேன். உங்கள்ட்ட இருந்து நாங்களும் அதே தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க பார்க்க போற முதல் ரெசிடென்டோட டீடைல் இந்த ஃபைல்ல இருக்கு. இதுல எப்ப அவருங்க வந்து சேர்ந்தாரு, இப்போ அவரோட நிலைமை என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஃபைல்ல இருக்கு. இதை பார்த்து படிச்சு புரிஞ்சுக்குங்க. இந்தாங்க. ரெசிடென்ட் நேம் ரமேஷ். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். குட் லக். தேங்க்யூ சார். போலாமா? அம்மா, நாளையில இருந்து என்ன வேலையில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பாக்குற ஃபர்ஸ்ட் கேஸே தமிழாளோட கேஸ் தான். அப்படியா? பேர் என்னன்னு கேளு. ரமேஷ். இப்ப நீ பேர் என்ன சொன்ன? ரமேஷ். பாத்தியா நான் சொன்னது இப்ப சரியா போச்சா? அது எப்படி ஒரே இடத்துல இவ்வளவு தூரம் தாண்டி வந்தோம்? ரமேஷ், பவானி, சிவசாமி, இந்த 3 பேரும். என்னம்மா சொல்ற நீ? ரமேஷ்ன்ற பேரு ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குமா? லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கும். அதெல்லாம் இல்லடி, எனக்கு என்னமோ சந்தேகமா தாண்டி இருக்கு. இத பார், அந்த தரகர் மனுஷன் ஏதோ பண்ணிருக்காருன்னு தாண்டி தோணுது. ஐயோ அம்மா, ஏம்மா இப்படி பேசுற நீ? அதெல்லாம் இல்லடி, நமக்கு தெரியாம அந்த பவானிய ரமேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டாங்களோ என்னமோ. அம்மா, எதையாவது பேசிட்டு இருக்காத. இத பாருடி, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்ற. அது எப்படி இங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு இவங்க 3 பேரும் இருக்க முடியும்? அம்மா, நீயா ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. அதானே, நம்ம கிட்ட சொல்லாம மகளுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு அந்த தரகர் மனுஷனுக்கு தைரியம் வந்துருமா என்ன? அம்மா, நீ ஊர்ல தான் இப்படி பேசிட்டு இருந்த, இங்க வந்து அப்படி பேசணுமா என்ன? ஊர்ல இருக்கிற பிரச்சனைய இப்படி கடல் கடந்து வந்து ஏமா இப்படி சுமந்துட்டு இருக்க? அம்மா, நீ இப்படியே பேசிட்டு இருந்தன்னு வை, இந்த இடத்துலயே உன்னை அட்மிட் பண்ணி உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதா ஆயிடும். தெரிஞ்சுக்க. குழந்தை எப்ப காணாம போச்சு? ராத்திரி வீட்டுல இருந்துச்சுங்க. காலையில இருந்துச்சு பார்க்கும்போது குழந்தைய காணாங்க. என்னங்க இது? காலைல குழந்தை காணாம போச்சுன்றீங்க, இப்ப என்ன டைம் ஆச்சு? ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் இவ்வளவு லேட்டு? இல்லீங்க, அது வழக்கமா விளையாட போற இடத்துல தேடி பார்த்தோம், கிடைக்கல, அதான் இங்க வந்தேன். ஓஹோ, நீங்க தேடிக்கிட்டு இறஞ்சி பார்த்துட்டு வேற வழி இல்லைனதும் போலீஸ் ஸ்டேஷன் வரீங்க, அப்படித்தானே? வயசானவங்களா இருக்கீங்களே, கொஞ்சம் விவரம் வேணா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தர வேண்டியதானே? பாருங்க, இந்த மாதிரி கேஸ்லாம் நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வந்துடணும். லேட்டா வந்ததே தப்பு. குழந்தை யாராவது கடத்திருந்தாங்கன்னா இன்னும் 4-5 கை மாறி இருக்கும். குழந்தை எப்ப காணாம போச்சு? ராத்திரி வீட்டுல இருந்துச்சுங்க. காலையில இருந்துச்சு பார்க்கும்போது குழந்தைய காணாங்க.
என்னங்க இது காலைல குழந்தை காணாம போச்சுன்றீங்க? இப்ப என்ன டைம் ஆச்சு? ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏங்க அவ்வளவு லேட்டு? இல்லைங்க, அது வழக்கமா விளையாட போற இடத்துல தேடி பார்த்தோம், கிடைக்கல, அதான் இங்க வந்தேன். ஓஹோ, நீங்க தேடிக்கிட்டு இறஞ்சி பார்த்துட்டு வேற வழி இல்லைனதும் போலீஸ் ஸ்டேஷன் வரீங்க, அப்படிதானே? வயசானவங்களா இருக்கீங்களே, கொஞ்சம் விவரம் வேணா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தர வேண்டியதானே? இந்த பாருங்க, இந்த மாதிரி கேஸ்லாம் நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வந்துடணும். லேட்டா வந்ததே தப்பு. குழந்தை யாராவது கடத்திருந்தாங்கன்னா இன்னொரு 4-5 கை மாறி இருக்கும். ட்ரேஸ் அப் பண்றது கஷ்டங்க, புரியுதா? ஐயா, நீங்க என்னங்க என்னெல்லாம சொல்றீங்க? எங்க குழந்தை ஏன் கடத்த போறாங்க? எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க? ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? சிறு வயசு குழந்தைகளை கடத்திக்கிட்டு போய் கைகார முடமாக்கி பிச்சை எடுக்க வைக்கிறதே ஒரு கும்பல் அலைஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, என்னையா என்னெல்லாம சொல்லி பயமுறுத்துறீங்க? இந்த பாருங்க, குழந்தை காணாம முதல்ல எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றதா நல்லது. இப்படி அலட்சியமா இருக்க கூடாது. ஐயா அலட்சியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டு தாங்க ஐயா வந்தோம். ஐயா, பதட்டத்துல கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போச்சு, இல்லன்னா அப்பவும் வந்திருப்போம். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குதா? எப்படியாவது பேர குழந்தைய கண்டுபிடிச்சிருக்கியா? ஓகே ஓகே ஓகே, பயப்பட வேணாம். நல்லது நினைங்க, அதுவே நடக்கும். நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு அனாவசியமா பயப்படாதீங்க. ஐயா எப்படியாவது என் பேத்தியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. நம்பிக்கையோட இருங்க, கண்டுபிடிச்சிடலாம். குழந்தையோட பேர் என்ன சொன்னீங்க? மீனாங்க. சரி, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். கவலைப்படாம போங்க. சரிங்க, வரோங்க ஐயா. குழந்தை கிடைச்சிருச்சா? இல்லப்பா, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம். இந்தாங்கப்பா என்னது? லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ்? குழந்தை காணாத போனதுக்கு கொண்டாடுறீங்களா? பெருசா இவ மாதிரி பேசிட்டு போன குழந்தைங்கடி. பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. பச்சை தண்ணி பல்லுல படாம அலைஞ்சிட்டு வந்திருக்காங்க. கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. குழந்தை எங்க? குழந்தை காணும், நானே தவிச்சிட்டு இருக்கேன். என்ன நோகடிச்சு சந்தோஷப்படணும்னு கண்டபடி பேசாதீங்க. என்ன சொன்ன? குழந்தைய பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல, பேச்சு பேச வந்துட்ட பெருசா. குழந்தை இங்க இருந்து போறதுக்கு காரணமே நீங்கதான். புள்ளைய கண்டபடி போட்டு அடிச்சா அது போகாம வேற என்ன பண்ணும்? எதையோ மனசுல வச்சுட்டு அவ எங்கேயோ போயிட்டா. இப்ப என் பொண்ணு எங்க இருக்காளோ என்ன பண்றாலும் யாருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். சும்மா பேசாதடி. பெத்த புள்ளைய பாத்துக்க தெரியல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அந்த குழந்தைங்க மேல ஒரு நினைப்பு இருந்தா தானே. நீயே ஒரு நினைப்புல அப்படியே மதப்புல அலைஞ்சிட்டு இருக்க. இப்ப என்னடா அழுதுகிட்டு அப்படியே டிராமா போடுறியா? டேய் அறிவு கட்டவனே, அந்த பொண்ணை குழந்தைய காணும்னு சொல்லி வருத்தத்துல புலம்பிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் சண்டை போட்டு நிக்கிறேன். சும்மா புரியாத பேசாதியா? காணாத போனது என் புள்ள, என் வயிறு அப்படியே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. குழந்தை பத்தி அவன் மனசுல ஏதாவது இருக்கா? அவ பாட்டுக்கு நல்லா வேஷம் போட்டுக்கிட்டு ஆபீஸ் கிளம்புறா. புடவை நல்லா மின்னு கட்டிட்டு தெரிஞ்சா இந்த மாதிரி தான் நடக்கும். இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அப்படிதாண்டி சொல்லுவேன். என் பிள்ளை கண்ண உனக்கு கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது. சும்மா பேசாதீங்க. அந்த குழந்தை மேல இது வரைக்கும் நீங்க பாசமே காட்டினதில்ல, எதுக்கு இப்படி வேஷம் போடுறீங்க? யாரடி வேஷம் போடுறா? என்னடி சொல்ற? ஏய் பேசாம இருக்க மாட்டியா? முடியாதியா? என் பிள்ளை கண்ண இவன் என்ன எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு இருக்கா? இவன் இனிமேல் இங்க இருக்க கூடாது. போடி முதல்ல வெளில. ஏய் முதல்ல நீ வெளியில போடி, இனிமேல் நீங்க இருக்க கூடாது. நீங்க இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் நான் இங்க இருப்பேன் நினைக்காதீங்க. நீங்க ஒரு மனுஷனா? என் வயிறு பத்தி தெரியுது, அது கூட தெரியாம என்ன குத்தி காட்டி நோக்கடிக்கிறீங்களே. உங்க கூட இருந்து சித்திரவதை அனுபவிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நான் கிளம்புறேன். இல்ல, கொஞ்சம் பொறுமையா மாப்பிள்ள, பொறுமையா இருக்கு. எல்லாம் சரியா போயிரு. எதுக்கா பதட்டம்? சும்மா சபை கட்டி பேசிட்டு இருக்காதீங்க. என் குழந்தை இல்லாத இடத்துல இவ இருக்க கூடாது. இவளை கூட்டிட்டு கிளம்புங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ள இப்படி? நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்க. அவங்க இருக்க கூடாது, கூட்டிட்டு கிளம்புங்க. அப்பா போலப்பா. இந்த மனுஷங்கிட்ட உங்களுக்கு என்னப்பா பேச்சு? வாங்கப்பா போலாம். லீலா 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 சொன்னா கேளுமா? ஜெயா வாங்க. என்னம்மா இது? லீலா ஏய் குழந்தைய விடுறி. எதுக்கு கூட்டி போற? என் குழந்தை என் கூட தான் இருக்கணும். ஏன் இவளையும் கூட்டி போய் தொலைக்கிறதுக்கா? விடுறி என் குழந்தைய. நீ போடி. என் குழந்தைய எப்படி பாத்துக்கிறது எனக்கு தெரியும். மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? தனியால இந்த குழந்தை எப்படி பாத்துக்குவீங்க? என் குழந்தைய எப்படி பாத்துக்கிறது எனக்கு தெரியும். யாரோட அறிவுரையும் அட்வைஸும் புண்ணாக்கு எனக்கு தேவையில்ல. முதல்ல கிளம்புங்க. அப்பா வாங்கப்பா போலாம். லீலா வாங்கப்பா போலாம். லீலா லீலா கொஞ்சம் பொறுமையா இருமா. லீலா லீலா டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு நீ கொஞ்சம் பேசாதியா? பய முடியா? அம்மா உன்னை அப்படி வளர்த்து வச்சிருக்கா. போடி மேல உள்ள போடி. உள்ள போய் படு. ஒரு சாக்லேட் கொடுங்க. இந்தாங்க, இந்தா சாப்பிடு.
அம்மா அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணலாமா? சரி. ஹலோ அண்ணே, நான் நிர்மலா பேசுறேன். நிர்மலா, நல்லா இருக்கேம்மா. நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா? நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோன்னே. நான் வேலையில கூட ஜாயின் பண்ணிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சரிம்மா, அம்மா ஸ்ரீகவி எல்லாரையும் நல்லா பாத்துக்கம்மா. சரிண்ணே. இந்த ஊர்ல எல்லா வசதியும் இருக்கு. இங்க தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சரிம்மா. அண்ணே இரு, அம்மா கிட்ட தரேன். ஹலோ மாணிக்கம். அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? ஃளைட்ல எதுவும் தலை சுத்தலாம் ஒண்ணும் வரலையே? அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லப்பா. டேய் மாணிக்கம், உன் தங்கச்சி இருக்காளே, ரொம்ப கெட்டிக்காரிப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாடா, எனக்கு இங்க வந்து இறங்குனப்போ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. ஆனா அவ என்னடான்னா டக்கு டக்குன்னு எல்லா இடத்துக்கும் போய் இங்கிலீஷ்லயே பேசி விசாரிக்கிறாப்பா. இவ நம்ம நிர்மலாவான்னு எனக்கே சந்தேகமா இருக்குடா. அவளை நம்ம படிக்க வச்சது வீணா போகலமா? ஆமாடா மாணிக்கம், அவளுக்கு வேலை பாக்குற இடத்துலயும் நல்ல மதிப்புடா. மேடம் மேடம்னு ரொம்ப மரியாதையா பேசுறாங்க. சேர்ந்த அன்னைக்கு ஒரு கேஸ கையில கொடுத்து நீதான் பாத்துக்கணும், ரொம்ப பொறுப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்கப்பா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்புறம் மாணிக்கம், இங்க ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. அதுவும் உன்கிட்டதான் சொல்லணும். என்னம்மா? ஒண்ணு இல்ல, இங்க சிவசாமி மாதிரி ஒருத்தர் பவானி கூட போறத நிர்மலா வேலை செய்ய போற இடத்துல பாத்தேன்டா. நீங்க வேற யாரையோ பாத்திருப்பீங்கம்மா. இல்லப்பா, ரமேஷ்னு ஒரு பேரு நிர்மலா கேஸ் லிஸ்ட்ல இருக்குப்பா. அது அந்த ரமேஷ் தானோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்குப்பா. நீ ஒண்ணு பண்றியா? எதுக்கு விசாரிச்சு பாரு. அந்த தரகரு ஏதாவது திருக்கோஸ் வேலை பண்ணி நமக்கு தெரியாம அந்த பவானியும் ரமேஷையும் சேர்த்து வச்சிருக்கலாம் இல்லையா? அதான் மாணிக்கம், என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றியா? அம்மா, எதுக்குமா நமக்கு இந்த வேண்டாத வேலை எல்லாம்? யார் எப்படியோ பண்ணிட்டு போறாங்க. கண்டதையும் யோசிச்சு உங்க மனசை குழப்பிக்காதீங்க. உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்கம்மா. அது இல்ல மாணிக்கம், என் மனசுல பட்டுச்சுப்பா, அதான். சரி, அதை விடுங்கம்மா. அம்மா, அப்புறம் ஸ்ரீகவி பாப்பா சரியா பாத்துக்குங்க. ஏன்னா புது இடம், பழகற வரைக்கும் ஒழுங்கா பாத்துக்கணும். அப்புறம் நீங்களும் டயத்துக்கு சரியா உங்க மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுங்கம்மா. சரிப்பா. சரிம்மா, அடிக்கடி போன் பண்ணுங்கம்மா. சரிப்பா, வச்சிட்டுமா? சரிம்மா. சரி. நிர்மலா குடுமா. வா போலாம். சொல்றேங்க. சரி சரி, நல்லா தேடி பாருங்க. என்ன என்னம்மா போஸ் என்ன சொல்றான்? அப்பா, ஊர்ல ஒரு தெரு விடாம எல்லா தெருவும் தேடி பாத்துட்டாங்களாம். போஸ்டர் கூட அடிச்சு ஒட்ட போறாங்களாம். இது பரல, மீனா எப்படி கடிச்சிருவா. நீ கொஞ்சம் அமைதியா இரு, அழாத. இல்லக்கா, என்னால அமைதியா இருக்க முடியல. நிலா, இப்படி சொன்னா எப்படி? அமைதியா இருமா. மீனாவை காணுங்கிற வருத்தத்துல இருந்தப்ப ஜெயா இருந்தா. இப்போ ஜெயாவையும் பார்க்க முடியாத நிலைமையில இருக்க. என் குழந்தைங்களை பிரிஞ்சு அழணும்னு என் தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. லீலா, இத பாரு, இதெல்லாம் நம்ம கெட்ட நேரம். இந்த கெட்ட நேரம் எப்படி வந்துச்சோ அது அப்படியே விலகி போயிடும். நீ எதை பத்தி கவலைப்படாதப்பா. எனக்கு மட்டும் ஏன் கை இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு கட்டத்துல எனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் அப்பாவுக்காக தாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பெத்த குழந்தைகளுக்காக எல்லாத்தையுமே நான் சகிச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் எதுக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? எதுக்காக பொறுமையா இருக்கணும்? அப்பா, எனக்கு என் குழந்தை வேணும்பா. எனக்கு என் குழந்தை வேணும். அவங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுப்பா. வாழவே முடியாது, வாழவே முடியாது. சுதாரிச்சுக்கல, நீ தைரியசாலி இல்லையா? முடியலப்பா, என்னால முடியல. என் குழந்தைகளை நினைக்கும் போது என் வயிறு பதறுதுப்பா. சுதாரிச்சுக்கணுமா? எங்களுக்கும் துக்கமா இருக்குல்ல. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. இது பரல,
நீ அழுகையை நிறுத்துமா, பாப்பா கடிச்சிருவா. நீ அழுகையை நிறுத்து. தானா பாவம் அழுது களைச்சு போயிருக்கு. உள்ள கூட்டிட்டு போய் சூடாதா பால் கொடு. போமா நீ இப்ப உள்ள போ, சாப்பிடு. சோதனை மேல சோதனை வந்து குழந்தைய வாட்டிட்டே இருக்கு. பாவம் இன்னைக்கு தான் இது வாழ்க்கை நிம்மதி கிடைக்க போகுது. போ போ போ. நீ வா, எந்திரிச்சு வந்து பால் சாப்பிட்டு படுவா. எல்லாம் சரியாயிடுமா? போ போ, தைரியமா போ. அண்ணே அந்த நோட்டீஸ் கொண்டு போங்க. செல்வம் நோட்டீஸ் கார்ல இருக்குல்ல? செல்வம் நோட்டீஸ் கார்ல இருக்குல்ல? கார்ல இருக்கு கோபி. பவானி, டிஃபன் ரொம்ப பிரமாதம். நம்ம ஊர் கைமண அப்படியே தெரியுது. தேங்க்யூ சார். சும்மா முகஸ்துதிக்காக சொல்லல. இவ்வளவு அருமையான டிஃபனை நம்ம ஊர்ல சாப்பிட்டு கூட ரொம்ப நாள் ஆகுது. சார் சும்மா சொல்லாதீங்க. ஆமா, தினமும் இப்படிதான் பண்ணி எடுத்துட்டு போவியா? ஆமா சார், நான் வெளியில சாப்பிடுறது இல்ல. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவானி. ஊரை விட்டு ஊர் வந்திருந்தோம், கொஞ்சம் கூட மாறாம உன் கையாலேயே சமைச்சு நீ எடுத்துட்டு போற. இந்த ஊருக்கு வந்தோம், நீ நம்ம தமிழ் பொண்ணாவே இருக்க. அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு சார். அது என்னது? ஒண்ணு, பழக்கத்தை மாத்திக்க பிடிக்கல. இன்னொன்னு, இந்த ஊரோட விலைவாசியில நான் வெளியே சாப்பிட்டா கட்டுப்படி ஆகாது. நான் சிக்கனமா பணம் சேர்த்து ஊருக்கு அனுப்பிட்டு இருக்கேன் சார். அதனால நான் ஒரு வெளி கூட அனவசியமா செலவு பண்ண மாட்டேன். எல்லாம் சிக்கன நடவடிக்கை தான். கேக்குறதுக்கே மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு தெரியுமா? ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து சொல்றேம்மா, பையனை பெத்தெடுத்து என்னமா பிரயோஜனம்? பெத்தா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்தெடுக்கணும். சொல்ல போனா சிதம்பரம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு அவர் ரொம்ப பெருமைப்படணும். சரிம்மா, ரமேஷ் இருக்கிற இடத்துக்கு வழிய சொன்னா நான் போய் பார்த்துட்டு வந்துருவேன். நானும் உங்க கூட வரேன் சார். அட நீ போய் உன் வேலையை பாருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க தனியா போய் ஏன் சிரமப்படணும்? அட எதுக்குமா உனக்கு வீண் சிரமம்? அதுக்கு தானே சொல்றேன். எனக்கு எந்த சிரமமும் இல்ல, சந்தோஷம்தான். இல்லம்மா, என் கூட வந்தா அவன் உன்னை பார்த்தா கண்ட மாதிரி பேசுறான். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? நீ அட்ரஸ் கூட நான் கால் டாக்ஸி பிடிச்சு அவனை பார்த்துட்டு வந்தேன் சார். அவர் பேசினதை நான் பெருசா எடுத்துக்கவே இல்ல. எனக்கு இதுல எந்த சங்கடமும் இல்ல. என்னமா சொல்ற? ஆமா சார், ரமேஷ் வந்து இப்போ ஒரு குழந்தை மாதிரி. நம்ம ஒரு குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும்.